ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் உடையவர், பொறுமையும் பேரிரக்கமும் கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் இனிமையானவர், தம் படைப்புக்கள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புறவுகளே, ஆண்டவர் படைத்த இந்த அழகான நாளிலே அவருக்கு அன்பு பலி செலுத்தி அவருடைய நிறைந்த ஆசீரை பெற காத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். ஆண்டவர் தவக்காலத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை கொடுத்து அழைத்து நிற்கின்றார். தவக்காலத்தின் 3வது வாரத்திலே நாங்கள் கால் பதிக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தன்னோடு இணைந்து கொள்ள, தன்னோடு உடன் இருக்க அழைப்பு விடுக்கின்றார். எனவே ஆண்டவரினுடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக மாற தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமாக. நம்முடைய குடும்பங்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற அனைத்து தொழில்துறைகள், நாங்கள் வாழுகின்ற இடங்கள் ஆண்டவருடைய பிரசனத்தினாலே நிறைந்த ஆசீரை பெறவும், எல்லா வகையான துன்பதுயரங்கள், இடுக்கண்கள், நோய் நொடிகளிலிருந்து ஆண்டவர் தாமே தன்னுடைய அன்பு பார்வையை திருப்பி காத்தருள வேண்டும் என்று சொல்லியும் இதனால் இந்த கல்வாரி பலியிலே மன்றாடுவோம். இணைந்ததாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து யுத்தங்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்களும் நாட்டு மக்களும் ஆண்டவருக்குள்ளே புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாகவும், சமாதானத்தை உண்டாக்குகின்ற தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லியும், யுத்தத்திலே ஈடுபடுகின்ற அனைத்து அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் அனைவருமே பொதுமக்களினுடைய நலன் கருதி செயல்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற எல்லா நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுப்போம். முக்கியமாக எங்களுடைய இலங்கை திருநாட்டு மக்கள் பல இடங்களிலே வேலை வாய்ப்புக்காக சென்று
பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விசேடமாக இந்த நாள் இந்த கல்வாரி பலியிலே மன்றாடுவோம். இணைந்ததாக இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுப்பதற்காக பல வழிகளில் உதவியாக இருக்கக்கூடிய அனைவரையும், முக்கியமாக இந்த வேவும் தொலைக்காட்சி அனைத்து உத்தியோகஸ்தர்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், இதற்கு உபகாரிகளாக இருக்கக்கூடியவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், இதனால் இந்த கல்வாரி பலியிலே இந்த தொலைக்காட்சியினூடாக இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், இதனால் இந்த கல்வாரி பலி ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கட்டிக்கொண்ட பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை இறந்து மன்றாடுவோமாக. என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன், கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன், கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன், கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கம் கொண்டு பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி மீட்கவே வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இந்த இன்பலத்தில் வீற்றிருந்து எங்களுக்காகவே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரானவரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயிர்த்துணர்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபிதீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது
எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பரின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரின் மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம்! அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களைக் கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியுள்ள நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருப்போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவியாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மகிமையும் புகழும் இறைவனை உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனை உமக்கே. ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். மகிமையும் புகழும் இறைவனை உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 திருவசனங்கள் 5 தொடங்கி 15, 19 தொடங்கி 26, 39, 40 தொடங்கி 42 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டு இருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இல்லை. நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கின்றீர்களே என்றார். அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வரும், அப்போது நீங்கள் தந்தையை மலையிலேயே எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகின்றீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகின்றீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகின்றது, காலம் வருகின்றது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மையை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாட்கள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை.
நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வின செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று அமர்ந்து கொள்ளுவோமாக. அன்பான உறவுகளே, இந்த வேவும் தொலைக்காட்சியூடாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த தவக்காலத்தின் 3வது வாரத்திலே இன்று நாங்கள் கால் பதிக்கின்ற இந்த தருணத்திலே ஆண்டவருடைய வார்த்தை அதனுடைய நிறைவை மீண்டும் எங்களுக்கு கொடுப்பதாக அமைய பெற்றிருக்கின்றது. சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நாங்கள் அதிக பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவது தண்ணி தான். குடி தண்ணியாக இருக்கலாம், என்ன தண்ணியாக இருந்தாலும் தண்ணியினால் தான் அதிக பிரச்சனைகள் வருவது வழக்கமாக இருக்கின்றது. குடித்தவனுக்கு வெறியேறி தண்ணியினால் பல பிரச்சனைகளை உள்ளாக்குகின்றான். தண்ணீர் இல்லாத போது குடிப்பதற்கு தேவை உணர்ந்தவனும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றான். நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட 2 வாசகங்களிலே இந்த தண்ணீர் தான் பிரச்சனையாக அமைய பெற்றிருக்கின்றது. தண்ணீரை மையமாக கொண்டுதான் நாங்கள் இந்த 2 வாசகங்களையும் எடுக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. மாறாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய செயல்திறன் என்ன என்பதைத்தான் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 1வது வாசகத்திலே இஸ்ராயல் மக்கள் பாரபோனினுடைய அடிமைத்தனத்திலே இருந்து மீண்டு வருகின்ற போது அவர்கள் 40 ஆண்டு காலமாக தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பாலைவனத்திலே கழிக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். மோசே வழிநடத்துகின்றார் இவர்களை. பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இஸ்ராயல் மக்கள் அவர்கள் பாரபோனினுடைய அடிமையிலே வாழ்ந்தவர்கள். இப்பொழுது விடுதலையினுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக, ஆண்டவர் வாக்களித்த கானான் தேசத்துக்குள்ளே செல்லுவதற்காக அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பித்து செங்கடலை கடந்த பின்பு அவர்கள் சந்திக்கின்ற பெரியதொரு நிலப்பரப்பு பாலைவனமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மக்களை ஏன் அழைத்தார் என்று சொன்னால், இவர்கள் ஆண்டவரினுடைய உரிமை குடிமக்கள். இவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள். எங்கே ஆண்டவருக்கு இவர்கள் சொந்தமாக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த நேரத்திலே, உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு அழகான வாக்கை கொடுக்கின்றார். என்ன வாக்கு என்று சொன்னால், உன்னுடைய இனத்தை பலுகி பருகி பூமியை நிரப்பச் செய்வேன், அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நாட்டை, உரிமை நாட்டை கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த வாக்கை அடைவதற்காகத்தான் அந்த இஸ்ராயல் மக்கள், பாரபோனினுடைய அடிமையிலே வாழ தகுதியற்ற மக்கள், இப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக புதிய வாழ்வுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேவையாக இருந்தது என்ன? இந்த தண்ணீர். இந்த தண்ணீர் பொருட்டு அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அப்போதுதான் ஆண்டவரிடத்திலே மோசே இந்த முணுமுணுப்பை, மக்களினுடைய இந்த கோபத்தை எடுத்துரைக்கின்றார். அப்போது ஆண்டவர் சொல்லுவார் மோசே இடத்திலே, நீ உன்னுடைய கைகளினாலே இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய உன்னத தன்மையை நாங்கள் நற்செய்தியை தியானித்த பின்னர் பார்க்க முடியும். அப்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய கையில் இருக்கின்ற அந்த கோலினால் நீ பாறையை அடித்தாய் என்று சொன்னால் அந்த பாறையிலே தேவையான அளவு தண்ணீர் வரும். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று இது பாலைவன வாழ்க்கை. இவர்கள் இருக்கின்ற இடம் பாலைவனம். அப்போது ஆண்டவர் சொல்லுகின்ற வசனம் என்ன? இந்த பாறையிலே நீ கோலினால் அடி, தண்ணீர் பீரிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கின்றார் மோசே. அந்த மக்கள் தேவையான அளவு தங்களுடைய வாழ்க்கையிலே 40 ஆண்டுகள் வாழ்வதற்கு அவர்களுக்கு அந்த பாறையிலே இருந்து தண்ணீர் பீரிட்டு பாய்ந்ததாக திருவிவிலியம் எங்களுக்கு அழகான முறையிலே வார்த்தைகளாக சொல்லுகின்றது, உண்மையான சம்பவங்களாக இருக்கின்றது. அப்ப இந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்ததினுடைய அடிப்படை என்ன? ஆண்டவர் மேல் கோபம் அவர்களுக்கு. ஏன்? தாங்கள் அங்கே அடிமைகளாக வாழ்ந்திருந்தால் அங்கே ஏதாவது அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அவர்கள் பாரபோனினுடைய அந்த அடிமை வாழ்க்கையிலே ஏதாவது வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இங்கே இவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையினுடைய தன்மையை இவர்கள் உணர்கின்றார்கள். ஆனால் இவர்கள் மறந்து விட்டார்கள், எல்லாவற்றுக்கும் அதிபதியாகிய ஆண்டவர் அழைத்தவர் இவர்களோடு உடன் இருக்கின்றார், மேகத்தூணாக நெருப்புத்தூணாக அப்படின்னு சொல்லி. அதன் பின்னர் நாங்கள் இப்பொழுது நற்செய்தி வாசகத்துக்கு வந்தோம் என்று சொன்னால்,
இயேசு ஆண்டவர், அவர் கடவுளினுடைய உன்னத மகன், எல்லாவற்றுக்கும் அதிபதியானவர், இப்பொழுது கிணற்றடியிலே அமர்ந்திருக்கின்றார். அங்கே சமாரிய பெண் வருகின்றார். சமாரிய பெண் வருகின்றார் எதற்கு என்று சொன்னால் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போவதற்காக. இப்போ இயேசுநாதர் எல்லாவற்றுக்கும் அதிபதியானவர், எல்லாவற்றையும் படைத்தவர், இந்த பெண்ணிடத்திலே தண்ணீர் கேட்கின்றார் குடிப்பதற்காக. இந்த பெண்ணும் மறுப்பு தெரிவிக்கின்றார். பிரியமான உறவுகளை, இப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை தியானத்தை நாங்கள் உள்வாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலாவது விடுதலை பயணத்திலே ஆண்டவர் மோசையை சொல்லுகின்றார், அந்த கோலினால் இந்த பாறையை தட்டு அப்படின்ட்டு. இங்கே இயேசு ஆண்டவர் இந்த பெண்ணிடத்திலே தண்ணி கேட்கின்றார். இவர் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய தன்மையை பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் மக்கள் மேல் தங்கி இருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் தங்கி இருக்கின்றார். அதனால் தான் சொல்லுவார்கள், ஆண்டவருடைய கரங்களும் ஆண்டவருடைய கால்களும் ஆண்டவருடைய கண்ணும் ஆண்டவருடைய வாயும் ஆண்டவருடைய செவியும் ஆண்டவருடைய உடம்பும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் ஆண்டவருடைய எல்லாவற்றுக்கும் ஆண்டவரினுடைய பிரதிநிதிகளாக இந்த மண்ணகத்திலே வாழக்கூடியவர்கள். இது எவ்வாறு அழகான முறையில் எங்களுக்கு விளங்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்த போது அவர்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவகப்படுத்தினார். அவர்தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர் மூச்சை கொடுத்தார். திருவிவிலியம் அழகான முறையிலே சொல்லுகின்றது, அவருடைய சாயலாக, அவருடைய பாவனையாக, அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைத்திருக்கின்றார் அப்படின்ட்டு. எனவே பிரியமான உறவுகளை, தூய பவுலடிகளார் 2வது வாசகத்திலே கூறுவது போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியினுடைய இருப்பிடங்கள். தூய ஆவி ஆண்டவர், அந்த ஆண்டவரினுடைய இருப்பிடங்கள். அந்த ஆண்டவரினுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வாக்க மாற்ற வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு நாங்களெல்லாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாருன்னு சொன்னால், இது என்னுடைய நானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பல நேரங்களில் கேள்வி கேட்பார். என்னென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே புரையோடி போய் கிடக்கின்ற பல்வேறுபட்ட தீமையின் ஆதிக்கங்கள் இன்றைக்கு மனித வாழ்க்கையை அப்படியே நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. யுத்தங்களாக இருக்கலாம், அன்றாடம் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நடக்கின்ற சண்டைகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தீமையினுடைய சக்தி மிக ஆசைகளாக இருக்கலாம். எல்லாமே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்பார், இது நான் படைத்த பிள்ளையா, என்னுடைய பிள்ளையா, நான் என்னுடைய சாயலாக என்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து படைத்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த 3வது வாரத்திலே கால் பதிக்கின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆன்மாவை சோதனை செய்து பார்ப்போம். நாங்கள் எவ்வாறு ஆண்டவரை உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் நாங்கள் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவர் ஒன்றுமில்லை என்று சொன்னால் அந்த ஆண்டவருக்கு உயிர் கொடுப்பது நாங்களாகத்தான் இருக்கணும். எனவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறந்து எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உயிர் பெற்றல ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆசீரை இந்த வாரம் முழுவதிலும் கொடுத்து தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக உருமாற்றுவாராக. ஆமேன். தயவு செய்து எழுந்து நின்ற பிள்ளைகளாக விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எலாம்பல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளன்று கடவுளாக, ஒளியிலன்று ஒளியாக, உண்மை கடவுளன்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் வருகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வின் தேவைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் நிலைவாழ்வு தரும் ஊற்றாகிய உம்மிடம் தாகம் கொண்டு இறைமக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய வரங்களை வேண்டுகின்றோம். திரு அவை உலகுக்கு அமைதியையும் அன்பையும் வழங்கும் கருவியாக செயல்படவும், நவீன கால சவால்களை எதிர்கொண்டு நற்செய்தியின் ஒளியை எங்கும் பரப்ப தேவையான தூய ஆவியின் ஆற்றலை அவர்களுக்கு வழங்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, இன்றைய உலகில் நிலவும் போர்கள் மற்றும் வன்முறைகளினால் தவிக்கும் நாடுகளில் மக்களுக்காக மன்றாடுவோம். போரினால் உடைந்த உள்ளங்களுக்கு தேற்றுதலும் காயம் அடைந்தோருக்கு குணமும் அளித்தருளும். ஆயுத போட்டிகள் மறைந்து உலகத் தலைவர்கள் சமாதானத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கவும், போரில்லாத அமைதியான உலகம் உருவாக அருள் புரிய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, சமாரிய பெண் தன் உலக தாகத்தை தீர்க்க கிணற்றடிக்கு வந்தது போல நாங்களும் அழியக்கூடிய செல்வங்களை தேடி ஓடாமல் ஆன்மீக தாகத்தை தீர்க்க உம்மிடம் வர அருள் புரியும். நிலவாழ்வு அளிக்கும் தண்ணீராகிய உமது வார்த்தைகளை நாங்கள் வாசித்து அதன் வழி நடத்தும் எம் வாழ்வின் வறட்சியை நீக்கி உம்மோடு என்றும் இணைந்திருக்க தேவையான வரங்களை தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் திருப்பலிக்கு நேரடியாக செல்ல முடியாமல் இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் பூரண உடல் உள்ள சுகத்தை தந்திருள வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் எங்களுடைய சொந்த தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோமாக. கருணை அன்புமிக்க ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த தேவைகள், வேண்டுதல்கள், இன்னும் பல தேவைகள் உள்ளத்தின் ஆழத்திலே புதைந்து கிடக்கின்றது. சொல்ல முடியாத வேதனைகள், நோய் நொடிகள், இவற்றினால் வாடுகின்ற எல்லாருக்கும் உம்முடைய அருளாசிரை கொடுப்பீராக. துன்பங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள உம்முடைய அருளாசிரை கொடுப்பீராக. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருள் பாதுகாப்பை கொடுப்பீராக. இயேசுவினுடைய உன்னத நாமத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துடன் இறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருப்பருக்கில் இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இல்லத்தில் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மக்கை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக என்று மாற்றம் பெறட்டும் இறைவாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துறை இறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருப்பருக்கு இந்த ரசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை மக்கி ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக நின்று மாற்றம் பெறட்டும் இறைவா. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாய் இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயலுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவர் பால் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேலமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை எனும் கொடையை வழங்கினாரும். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எறிய செய்தாரும். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லன்மையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்காக இவை மாறுவனவாக. அவர் தாமே பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தன்னுடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன்னுடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவுமே சிந்தப்படும். இதை என்னுடைய நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் சுமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அன்பான தாய் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பிள்ளைகள் எல்லோரையும் அன்பின் நிறைவையும் அருளின் நிறைவையும் அடையச் செய்வீராக. தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக இரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியாம், அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் அப்போஸ்தலர் புனித ஜோசப்பாஸ் மற்றும் உலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்றும் புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. விண்ணக தந்தையை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி இயேசு ஆண்டவர் கற்பித்த சுபத்தை நம்பிக்கையோடு சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உறவுகளையும் விடுதலையாக்கி வாழ்நாளிலும் அது அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவச் சோதனைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் பயமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது மாட்சிமை தங்கிய வருகைக்காகவும் எதிர்நோக்கோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கே அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்துவதர்களுக்கு அழிந்தீரே. என்னுடைய தனிப்பட்ட பாவங்களை பாராமல் திருவனுடைய நம்பிக்கை மாத்திரமே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழுகின்ற எல்லா இடங்களுக்கும் உலக நாடுகளுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு அருளுகின்ற அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக. ஒருவருக்கொரு ஆண்டவருடைய அமைதியினை பகிர்ந்து கொள்ளும். உங்கள் எல்லாருக்குமே அமையுரித்தாகட்டும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவருடைய தூய செம்மறி, உலகின் பாவங்களை போக்கவில்லை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தரும் தண்ணீரினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு கொடுக்கின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து களைக்கப்பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களுக்கு தூய வாழ்வும் நித்திய வாழ்வும் அளிப்பதாக. ஆமேன். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராக இயேசுவை, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராக இயேசுவை, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும்
எந்த நீதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தார். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தார். குயவன் கையாலே மண் பாண்டம் உடைந்திடும் கரையின் நாயகன் நான் நின்று கலைமான்கள் நீரோடை தேடும். எந்த நீதயம் இறைவனை நாடும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர் நிலைவாழ்வு அடைய அவருக்குள் பொங்கும் நீரூற்று எழும் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்களுமை பணிவுடன் வேண்டுகின்றோம். இதனால் மறைபொருளாக எங்களில் நிகழ்வது செயல்களிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரேயும் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஆண்டருளுமை வேண்டுகின்றோம். ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் அன்பிலும் பிறரன்பிலும் நிலைத்திருந்து அவர்களும் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல வாழுகின்ற இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி காப்பாராக. இறையன்பிலே வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா. உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் இயேசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா. உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் இயேசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். அன்பானவர்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே தன்னுடைய நிறை ஆசீரால் நிரப்புவாராக. ஆமேன். நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ. நானே உயிர் தரும் உணவு என்ற
பொருள் என்னவோ, உன்னுடலை உண்ணும் எனக்கென்றும் பசியில்லையோ, துயரில்லையோ, துன்பமில்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா. முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன்.